சில பரிசுத்தவான்களுடைய இடத்தை நிரப்ப முடியல தெரியுமா? இன்ன வரைக்கும் மோசையினுடைய இடத்தை நிரப்ப முடியாம இருக்குது. அப்படி நிரப்பியிருந்தால் லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் திருப்பப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. இன்ன வரைக்கும் எலியாவினுடைய இடத்தை நிரப்ப முடியல. அப்படி நிரப்பியிருந்தாங்கன்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அநேகரை கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் பயன்படுத்தியிருப்பார். இன்னும் பேதுரு இடத்தை நிரப்ப முடியலைங்க. பேதுருவனுடைய நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமானார்கள். இன்னைக்கு சொல்லுங்க, அந்த பரிசுத்தவான்களுடைய இடத்தை நிரப்ப எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை கொண்டு தேசத்தை மாற்றுங்க, தேசத்தை மறுரூபப்படுத்துவீராக. உங்க கரம் எங்களை பலப்படுத்துவதாக, நீங்க சாட்சி சொல்லத்தக்கதாக எங்க வாழ்க்கை மாறுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய நடையை சீர்தூக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய நடையை பார்க்கிறார். இந்த மனுஷனால மோசையினுடைய இடத்தை நிரப்ப முடியுமா? எலியாவினுடைய இடத்தை நிரப்ப முடியுமா? இன்னும் அநேக காலி இடங்கள் இருக்கிறது. அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரி ரிட்டையர்ட் ஆயிட்டா அவருடைய பதவிக்கு இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. டீச்சரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் உடனே மாற்று ஆட்கள் கிடைக்கிறாங்க. பரலோக வேலைக்கு ஆள் இல்லையேன்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அழைக்கிறார்.